ஒரு அழகான காட்டில் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது ஒரு குட்டி முயல். அப்போது தந்திரமான ஒரு நரி வந்து முயலை பிடித்து சாப்பிட முயற்சி செய்தது. புத்திசாலியான குட்டி முயல் நரியின் கவனத்தை திசை திருப்ப, தலைக்கு மேலே கழுகு வருகிறது என்று சத்தமாக சொல்லி நரியை ஏமாற்றியது. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு குறும்புக்கார குரங்கு இருந்தது. அது தினமும் மரத்திலிருந்து பழங்களைப் பறித்து சந்தோஷமாக சாப்பிடும். ஒரு நாள் குரங்கின் கையை ஒரு பெரிய பாறை நசுக்கிவிட்டது. குரங்கால் நகர முடியவில்லை. அப்போது அதன் நண்பனான சின்ன அணில் அங்கே வந்தது. குரங்கின் வலியைக் கண்ட அணில் காட்டு நண்பர்களின் உதவியை நாடியது. அனைவரும் சேர்ந்து தங்கள் பலம் கொண்டு பாறையை நகர்த்தினர். காயம்பட்ட குரங்கை பத்திரமாக அதன் வீட்டிற்கு அழைத்து சென்று கவனித்துக் கொண்டனர். இதன் மூலம் உதவியும் அன்பும் தான் உண்மையான பலம் என்பதை அந்த குரங்கு உணர்ந்தது. அந்த இரவின் கதை துணிச்சலான சிறுவன் ஒருவன் மாயக்காட்டிற்குள் நுழைந்த கதை. சிறுவனின் சாகசங்களை பாட்டி அசைவுகளுடன் விவரிக்கும்போது குழந்தைகளின் கண்களில் ஆர்வம் கரை புரண்டோடும். அவர்களுக்குள் ஒரு துணிச்சலான உணர்வு பொங்கி வழியும். அந்த காட்டில் ஒளி வீசும் ஒரு மரமும் அதன் அடியில் ஒரு பொக்கிஷமும் இருந்தது என்று பாட்டி ரகசியமாக சொல்லும்போது குழந்தைகள் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வார்கள். அந்த பொக்கிஷம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி அவர்கள் மனதில் ஓடும். அவர்களில் ஒரு சிறுவன் அருண் கதையில் அப்படியே ஐக்கியமாகி விடுவான். அவனது மனதில் மாயக்காடு, ஒளிமரம், பொக்கிஷம் என அனைத்தும் முப்பரிமாணமாய் விரியும். நானும் அப்படி ஒரு சாகசம் செய்ய வேண்டும் என்று அவன் மனம் முணுமுணுக்கும். திடீரென பாட்டி, ஆனால் அந்த பொக்கிஷம் ஒரு தங்க நாணயம் அல்ல என்று சொல்லும்போது குழந்தைகள் அனைவரும் அதிர்ச்சியில் வாய் பிளப்பார்கள். அப்படியானால் என்ன என்ற கேள்வி அவர்களின் கண்களில் மின்னும். பாட்டியும் தனது அடுத்த வார்த்தைகளைச் சொல்ல தயங்குவது போல நடிப்பார். பாட்டி புன்னகைத்தபடி, அந்த பொக்கிஷம் உதவி செய்யும் எண்ணமும் உண்மையான நட்பும் தான் என்று கதையை முடிக்கும்போது குழந்தைகளின் முகங்களில் ஒரு பெரிய புன்னகை போக்கும். சிலர் கைகளை தட்டி மகிழ்வார்கள். தங்கத்தை விடவும் பெரிய பொக்கிஷம் இது என்பதை அவர்கள் உணர்வார்கள். அந்த இரவின் கதை துணிச்சலான சிறுவன் ஒருவன் மாயக்காட்டிற்குள் நுழைந்த கதை. சிறுவனின் சாகசங்களை பாட்டி அசைவுகளுடன் விவரிக்கும்போது குழந்தைகளின் கண்களில் ஆர்வம் கரை புரண்டோடும். அவர்களுக்குள் ஒரு துணிச்சலான உணர்வு பொங்கி வழியும். அந்த காட்டில் ஒளி வீசும் ஒரு மரமும் அதன் அடியில் ஒரு பொக்கிஷமும் இருந்தது என்று பாட்டி ரகசியமாக சொல்லும்போது குழந்தைகள் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வார்கள். அந்த பொக்கிஷம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி அவர்கள் மனதில் ஓடும். அவர்களில் ஒரு சிறுவன் அருண் கதையில் அப்படியே ஐக்கியமாகி விடுவான். அவன் குட்டி நட்சத்திரமான மின்னு பிரகாசமாக ஒளிர பயந்து வானத்தில் ஒரு சிறிய மேகக் கூட்டத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒளி மங்கலாக உள்ளது. ஸ்பார்க்கி என்ற வேடிக்கையான விண்கலம் மின்னுவின் அருகே வந்து உற்சாகமாக அதை வெளியே வர அழைக்கிறது. ஆனால் மின்னு பயத்தில் தயங்குகிறது. திடீரென்று ஒரு பெரிய அடர்த்தியான கருமேகம், கருப்பன், வானத்தில் தோன்றுகிறது. அதன் மின்னல்கள் மற்ற நட்சத்திரங்களை பயமுறுத்துகின்றன. கருப்பன் மேகம் தனது இருள் சக்தியால் நட்சத்திரங்களின் ஒளியை உறிஞ்சத் தொடங்குகிறது. வானம் இருண்டு நட்சத்திரங்கள் சோகமாக தோன்றுகின்றன. மின்னு இன்னும் மேகத்திற்குள் ஒளிந்து பயத்துடன் இந்த காட்சியை காண்கிறது. ஸ்பார்க்கி விண்கலம் கருப்பனை எதிர்க்க முயற்சி செய்கிறது. ஆனால் அது கருப்பன் மேகத்தால் பிடிக்கப்படுகிறது. ஸ்பார்க்கியின் ஒளி மங்குகிறது. தன் நண்பன் ஸ்பார்க்கி சிக்கலில் இருப்பதை உணர்ந்த மின்னு தன் பயத்தை உதறி தள்ளிவிட்டு மேகத்திற்குள்ளிருந்து வெளியே வருகிறது. அதன் முகத்தில் பயம் மறைந்து திடமான ஒரு தீர்மானம் தோன்றுகிறது. மின்னு தனது முழு பலத்தையும் திரட்டி பிரகாசமாக ஒளிரத் தொடங்குகிறது. அதன் உடலில் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒளிக்கற்றை புறப்பட்டு கருப்பன் மேகத்தை நோக்கிச் செல்கிறது. மின்னுவின் ஒளிக்கற்றை கருப்பன் மேகத்தின் மையத்தை தாக்குகிறது. மேகம் வெடித்துச் சிதறி வண்ணமயமான புகையாக வானத்தில் பரவுகிறது. கருப்பன் மறைந்ததும் மற்ற நட்சத்திரங்கள் தங்கள் ஒளியை திரும்பப் பெறுகின்றன. ஸ்பார்க்கி விடுவிக்கப்பட்டு மின்னுவை நோக்கி மகிழ்ச்சியுடன் பறக்கிறது. வானம் மீண்டும் அழகாகவும் வண்ணமயமாகவும் பிரகாசிக்கிறது.